வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நாம் தொடர்ந்து வைநாசிக நட்சத்திரத்தை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம பூரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த நட்சத்திர பாதம் வைநாசிக நட்சத்திர பாதமாக செயல்படும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பூரட்டாதி நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம். இந்த பூரட்டாதி நட்சத்திரமானது கும்பராசி மண்டலத்தில் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் வரைக்கும் இருக்கும். 4ஆம் பாதம் மீனராசிக்கு போயிடும். பொதுவாகவே குரு பகவான் நட்சத்திரம் அப்படின்னாலே அந்த நட்சத்திரத்துக்கு வைநாசிக நட்சத்திரத்தின் அதிபதியாக கேது பகவான் வந்துடுவார். குருனாலே நீங்கள் கேதுவை நினச்சிக்க வேண்டிதான். பாருங்க, குருவுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு நட்பு கிரகம் தான் இந்த கேது பகவான். இருந்தாலும் அவருடைய நட்சத்திர பாதம் தான் இந்த குருவோட நட்சத்திரத்துக்கு வைநாசிக நட்சத்திரமாக செயல்படுது. என்னதான் ஒரு நல்ல நண்பர்களாக இருந்தாலும் அவங்கள்ட்டையும் சில விஷமத்தன்மையும், சில நேரங்களில் நண்பர்களை பழிவாங்கக்கூடிய மனப்பக்குவமும் இருக்கும். அதே போல் தான் இந்த கிரகங்களுக்கும் அதனுடைய நட்சத்திரம் என்னதான் நட்பு கிரகமாக இருந்தாலும் அதனுடைய நட்சத்திரம் ஏதோ ஒரு வழியில் அந்த நட்பு கிரகத்தை பழிவாங்கும். சரி, அந்த வகையில் இந்த பதிவில் குரு பகவானோட நட்சத்திரமான பூரட்டாதி 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மூல நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம் வைநாசிக நட்சத்திரமாக செயல்படும். பூரட்டாதி 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பூராடம் 1, 2, 3ஆம் பாதங்கள் வைநாசிக நட்சத்திரமாக செயல்படும். அதாவது புரட்டாதி 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு பூராடம் 1, 2, 3ஆம் பாதங்கள் வைநாசிக நட்சத்திர பாதமாக செயல்படும். என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, இந்த வைநாசிக நட்சத்திரத்தை எடுக்கிறது மட்டும் ரொம்ப துல்லியமாக கணக்கெடுக்கணும். என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, எந்த மூல நூட்கள்லேயும் ஜென்ம நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் தான் வைநாசிக நட்சத்திரமாக செயல்படும். அதாவது 22வது நட்சத்திரம் முழுவதும் வைநாசிக நட்சத்திரமாக செயல்படும். அதே போல் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த பாதத்தில் பிறந்திருந்தாலும் அந்த நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் தான் வைநாசிகமாக செயல்படும் அப்படின்னு சொல்லலைன்னா கூறப்படவில்லை. அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் பிறந்திருக்கீங்களோ அதுலேருந்து 88வது நட்சத்திர பாதத்தை தேர்வு செய்யுங்க அப்படின்றாங்க. அதாவது 88வது நட்சத்திர பாதம்னா 22வது நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம். இந்த விதியானது எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறீங்களோ அந்த நட்சத்திரத்துக்கு 1ஆம் பாதத்தில் பிறந்தால் தான் இந்த 22வது 4ஆம் பாதத்தை எடுக்க முடியும். அப்போ 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் பிறப்பவர்கள் என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்த நட்சத்திரமாக வரக்கூடிய பூராட நட்சத்திரத்தின் 1, 2, 3ஆம் பாதத்தை வைநாசிக நட்சத்திர பாதமாக கணக்கெடுக்கணும். ஏன்னா இது ரொம்ப கால்குலேஷன் பண்ணி எடுக்கணும் இந்த நட்சத்திர பாதத்தை மட்டும். சரி, இப்போது இந்த பூரட்டாதி 1ல் பிறந்தவங்களுக்கு கேதுவோட நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமாக செயல்படும். இதை கூட நீங்கள் சமாளிச்சிடலாம். ஆனால் பூரட்டாதி 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பூராடம் 1, 2, 3ஆம் பாதங்கள் வைநாசிக நட்சத்திரமாக செயல்படும். அப்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான பக்க விளைவுகளையும் பின் விளைவுகளையும் ஜாதகர் சந்திக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் எப்போ ஏற்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு இந்த 88வது பாதத்தில் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி அமர்ந்து உங்களுக்கு திசையோ புத்தியோ நடக்கும்போது இந்த பிரச்சனைகள் ஏற்படும். அல்லது அந்த நட்சத்திர பாதத்தில் உங்கள் லக்கணத்துக்கு யோகி, அவயோகி அல்லது 6, 8, 12 குடையவர், இது 5, 9 குடையவர், இல்லை உங்கள் லக்கணாதிபதி, இல்லை உங்களுடைய கேந்திர கோணாதிபதி, அதாவது 1, 4, 5, 7, 9 குடையவர், 10 குடையவர், இப்படி யார் உட்காந்தாலும் அந்த இடத்துல, ஏன்னா அந்த நட்சத்திரத்தின் பாதம், அதாவது அந்த நட்சத்திர பாதத்தோட வேலை என்ன, அதனுடைய ஆதிபத்தியம் என்ன அப்படின்னா, அந்த நட்சத்திரத்தின் பாதம் உங்களை வதை பண்ணணும். உங்கள் மனதையும் உடலையும் எப்படியாச்சும் சித்திரவதை பண்ணணும். அதுதான் அந்த நட்சத்திரத்தின் பாதம். அதனால தான் இந்த முழு பாதத்தையும் கொடுத்தா நீங்கள் தாங்க மாட்டீங்க, எந்த ஜாதகரும் தாங்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால தான் அந்த லாஸ்ட்டு பாதம், அதாவது 88வது பாதத்தை மட்டும் கொடுத்துருக்காங்க வைநாசிக நட்சத்திர பாதமாக. அதுக்குள்ளே இந்த கிரகங்கள் நின்று திசாபுத்தி நடத்தும்போது அவ்வளோதான், நம்ம செத்து சீரழிஞ்சு போயிடணும். இந்த மாதிரி இந்த நட்சத்திரத்தில் வைநாசிக நட்சத்திரத்தில் நின்று கிரகங்கள் திசையோ புத்தியோ நடக்கும்போது பலவிதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அந்தந்த கிரகங்களுக்கு தகுந்த
ஏன்னா கிரகங்கள்ங்கிறது அது ஒரு ஆதிபத்தியத்தில் இருக்குது. இப்போ குருனா குழந்தைங்களை குறிக்கக்கூடிய கிரகம். இப்போ குரு நின்று திசாபுத்தி நடத்தினா என்ன ஆகும்? குழந்தைங்களால் மன உளைச்சல், குழந்தைங்களால் பெரிய பிரச்சனைகள், அதனால் குழந்தைங்க நமக்கு கொடுக்கக்கூடிய மன உளைச்சலும் உடல் உபாதைகளும், அதனால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள், அதனால் ஏற்படக்கூடிய மன வலிகள், பண இழப்பு, இந்த மாதிரி பெரும் தொந்தரவுகளை குரு பகவான் நின்று திசாபுத்தி நடத்தினா கொடுப்பாரு. இப்போ சனி பகவான்னா ஆயுள்காரகன், ஆயுள் மூலயமா உங்களை ஒரு ஆட்டுவார். ஏன்னா சனி பகவான் நின்று திசாபுத்தி நடத்தும்போது என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு பெரும் அறுவை சிகிச்சை உண்டு பண்ணுவார். நம்ம இருப்போமா போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணுவார். உங்கள் மனசில் ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணுவார். அதாவது இந்த கண்டத்துலேருந்து நம்ம தப்பிச்சிருவோமா, இல்லை இந்த ஆப்ரேஷன் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகுமா, நம்ம திரும்பி வருவோமா, இல்லை இப்படியே போயிடுவோமா, அந்த மாதிரியான இந்த ஆயுள் பற்றிய பயத்தை உண்டு பண்ணுவார் சனி பகவான் நின்று திசாபுத்தி நடத்தினாலும். இல்லைன்னா அவர் வேலையாட்கள் கூடிய காரகத்துவம் உள்ள கிரகம். வேலையாட்கள் மூலமாக உங்களுக்கு தொந்தரவுகளையும் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் மன வலிகளையும் ஏற்படுத்துவார். செவ்வாய் பகவான் நின்று திசாபுத்தி நடத்தினா அவர் அதாவது இரத்த சொந்தத்து மூலயமா சகோதரன் சகோதரி இந்த மாதிரி இரத்த உறவுகள் மூலமாக அவர் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். அண்ணன் தம்பி மூலயமாவும் அக்கா தங்கச்சி மூலயமாவும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, இல்லை அவர் திசாபுத்தியில் ரத்தம் வெளியேறதுனா எப்படி அறுவை சிகிச்சை மூலமாக வெளியேறும், இல்லை திடீர் விபத்துக்களாலும் வெளியேறும், இந்த மாதிரிலாம் பண்ணும். இந்த இடத்துல சனியும் செவ்வாயும் பார்த்து அந்த திசாபுத்தி நடந்துனா கை கால் முறிகிறது, திடீர் விபத்து, இந்த மாதிரிலாம் ஏற்படும். கேது பகவான் நின்று திசைய புத்தியை நடத்தும்போது ஒரு இனம் புரியாத பயம், பஞ்ச பரதேசியான ஒரு வாழ்க்கை. என்ன தான் உங்கள்கிட்ட எவ்வளோ தான் இருந்தாலும் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்திங்கன்னா பரதேசியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியதாக இருக்கும். ராகு பகவான் நின்னார்னா நீங்கள் தூரதேச பயணம் போய் அதனால் நிறையா இழப்பீடு, அல்லது சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காமல் ஃபுட் பாய்சன் ஆகிறது, இந்த மாதிரி ஜந்துக்களால் தீண்டப்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இந்த மாதிரி கிரகங்கள் அந்த நட்சத்திர பாதத்தில் எந்த கிரகங்கள் உட்காந்துருக்கோ அதனுடைய ஆதிபத்தியத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். சரி, இப்போது இந்த குரு பகவான் நட்சத்திரத்துக்கு கேது பகவான் வைநாசிக நட்சத்திர அதிபதியாக வருவார். என்ன பண்ணுவார்? நீங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாமல் தடுமாற்றமான ஒரு மனநிலையை ஏற்படுத்துவார். இப்போனால் அந்த கேது பகவான் நட்சத்திரமான அந்த 4ஆம் பாதத்திலேயோ அல்லது உங்கள் நட்சத்திரத்துக்கு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு 88வது நட்சத்திர பாதத்திலேயோ கேது பகவான் கோச்சாரத்தில் பயணிக்கும்போது அல்லது அதில் நின்று திசைய புத்தியை நடத்தும்போது, மற்றபடி நீங்கள் அந்த இடத்துல எந்த கிரகமும் இல்லைன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த வைநாசிக தோஷம் உங்களை தீண்டாது. பொதுவாக நம்ம நேயர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறது தான், உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 88வது நட்சத்திர பாதத்தை கணக்கெடுங்க. அந்த பாதத்தில் கிரகங்கள் நின்று திசையோ புத்தியோ நடத்தினா மட்டும்தான் உங்களுக்கு இந்த வைநாசிக தோஷம் ஏற்படும். அதனால தான் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். அப்படி இல்லை, அந்த இடம் சுத்தமாக இருக்குது, எந்த கிரகமும் அதில் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்ல ஆரோக்கியமான மனநிலையில் இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். உங்களுடைய வாழ்வாதாரம் நல்ல சுபிட்சமாக இருக்குது அப்படிங்கிறது விஷயம். ஆனாலும் விதி வலியது இல்லையா? அந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு ஆதிபத்தியம் இருக்குல்ல. அப்போது கோச்சாரத்தில் உங்களுக்கு அதில் சந்திர பகவான் பயணிக்கும் போதும், சந்திர பகவான் அந்த நட்சத்திர பாதத்தில் 6 மணி நேரம் பயணிப்பார். இந்த 6 மணி நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக திடீர் விபத்துக்களும் கைகால் முறிவு, இல்லை இந்த 6 மணி நேரத்தில் தேவையில்லாத மன உளைச்சல், இந்த மாதிரி ஏற்படுத்துவார் சந்திர பகவான். இதில் கோச்சாரத்தில் எப்படியா இருந்தாலும் சனி பகவான் போய் தானே ஆகணும். அந்த மாதிரி சனி பகவான் போகும்போது அந்த இடம் உங்களுக்கு என்ன இடம்னு பாருங்கள். அதாவது உங்களுக்கு 4ஆம் இடமாக இருந்து அந்த நட்சத்திரம் அதில் இருந்துச்சுன்னா, அந்த நட்சத்திர பாதத்தில் சனி பகவான் பயணிக்கும்போது தாய்க்கு தேவையில்லாத தொந்தரவுகளை கொடுத்து அதன் மூலயமா உங்களுக்கு மன உளைச்சலையும் பண இழப்பையும் தேவையில்லாத மன வருத்தத்தையும் ஏற்படுத்தி செல்வார் சனி பகவான். இல்லை உதாரணத்துக்கு சனி பகவான் அதில் நிற்கிறாரு, நீங்கள் அம்மாவை அழைச்சிட்டு போகிறீங்க, அம்மாவுக்கு திடீர்னு ஒரு நோய் வாய்ப்படலாம், இல்லை அம்மா கீழே விழுந்து அடிப்படலாம். இப்படி உங்களால் அவங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு அதன் வழியாக நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படலாம். இதுக்காக பணத்தை கூட நீங்கள் செலவு செய்து அதன் பண இழப்பு கூட உங்களுக்கு ஏற்படலாம். மொத்தத்தில் உங்கள் உடலையும் மனதையும் வதைக்கக்கூடிய நட்சத்திர பாதத்தில் சனி பகவான் பயணிக்கும்போது உங்களை எப்படியோ ஒரு ஆட்டிடுவார். ஏதோ ஒரு காரணத்துக்காக, அது தாய்க்கு செய்யக்கூடிய செலவாக இருக்கலாம், இல்லை தாயை நீங்கள் அழைச்சிட்டு போகும்போது அவங்க கீழே விழுந்து அடிபடலாம், இல்லை தாய் அடிபட்டு அவங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு
மன உளைச்சலையும் உடல் அலைச்சலையும் கொடுத்துருவார் சனி பகவான். சூரிய பகவான் பயணிக்கும்போது உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் கருத்து வேறுபாட்டை உண்டு பண்ணி உங்கள் அப்பா மூலயமா உங்களுக்கு ஒரு பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க. இப்படி செவ்வாய் பகவான் பயணிக்கும்போது கோச்சாரத்தில் அவர் பயணிக்கிற இந்த நாட்கள், ஏன்னா ஒரு ராசி மண்டலம் அப்படிங்கிறது 9 நட்சத்திர பாதத்தை சேர்ந்தது. 9 பாதம் என்பது 2.25 நட்சத்திரம். அந்த செவ்வாய் பகவான் இந்த நட்சத்திர பாதத்தில் எத்தனை நாள் இருப்பார்னா 5 நாள் முழுமையாக இருப்பார். அப்போ அந்த 5 நாளைக்கு நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். புதன் பகவான் கண்டிப்பாக 3 நாள் இருப்பார் ஒரு நட்சத்திர பாதத்தில். அப்போ அந்த 3 நாள் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். சுக்கிர பகவான் 3.25 நாள் இருப்பார். 3.25 நாள் 3.5 நாள் கூட இருப்பார் சுக்கிர பகவான். அந்த 3.5 நாளைக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த ராகு பகவானும் கேது பகவானும் 2 மாதம் இருப்பாங்க. 2 மாதம் இருப்பாங்க ஒரு நட்சத்திர பாதத்தில். அந்த மாதங்களில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். குரு பகவான் பயணிக்கும்போது தோராயமாக ஒரு 42 நாள் 43 நாள் இருப்பார் ஒரு நட்சத்திர பாதத்தில். அந்த காலகட்டத்திலையும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருந்தாலே போதுமானது. இதை சமாளித்து வந்துடலாம் கோச்சாரத்தில் பயணிக்கும்போது. அந்த நேரத்தில் குரு பகவான் பயணிக்கிறார் அப்படின்னா அவருடைய கோவில் உங்கள் ஊருக்கு அருகில் இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் அவருக்கு ஒரு பிரீத்தினா குரு பிரீத்தி அப்படின்னா ஒரு பரிகாரம் தான். அந்த மாதிரி குருவுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுத்து ஒரு முல்லெரும்பு மாலை வாங்கி போட்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணி அங்கே உள்ளவங்களுக்கு, ஏன்னா குரு பகவான் பயணிக்கும்போது அவர் தானே வைநாசிக நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. அப்போ அவர்னால தான் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். அவர்னாலனா யார்? உங்களுக்கு குரு போன்றவர்கள், உங்களுக்கு ஆசிரியர்கள், இந்த மாதிரி உங்களுக்கு ஆசான் போன்றவர்கள், நீங்கள் யாரையெல்லாம் மிகவும் மதிக்கிறீங்களோ அவங்களால உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். அப்போ நீங்கள் குரு தட்சிணாமூர்த்திகிட்ட போய் கொண்டக்கடலை மாலை வாங்கி போட்டு முல்லெரும்பு மாலை வாங்கி போட்டு ஒரு வஸ்திரம் வாங்கி போட்டு ஒரு அர்ச்சனை உங்கள் பேரில் பண்ணிக்கிட்டு உங்களால் முடிந்த ஒரு 5-6 பேருக்கு அன்னதானம் உதவி பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை விட ரொம்ப ரொம்ப சிறப்பான பரிகாரம்னு பார்த்திங்கன்னா, கோச்சாரத்தில் உங்கள் வைநாசிக நட்சத்திரத்தில் எந்த கிரகம் பயணிக்குதோ, உதாரணத்துக்கு சனி பகவான் பயணிக்கிறாரு, 100 நாள் இருப்பார் ஒரு நட்சத்திர பாதத்தில். அப்போ என்ன பண்ணுனீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய பெரிய செலவை தவிர்க்கணும், சின்னதாக அது போயிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது கர்ம செலவை தர்மம் பண்ணி நீங்கள் அதை குறைச்சிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் கோச்சாரத்தில் உங்கள் வைநாசிக நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது, அதாவது புரட்டாதி 1 நீங்கள் பிறந்திருந்தால் மூலம் 4ஆம் பாதத்தில் பயணிக்கும் போதும், புரட்டாதி 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால், புரட்டாதி 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால், பூராடம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் கிரகங்கள் பயணிக்கும்போது, அதாவது உதாரணத்துக்கு சனி பகவான் பயணிக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுமையான உழைப்பாளிகள் அல்லது ரொம்ப ஊனமுற்றவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறவங்க, இவங்கள மாதிரி தேர்ந்தெடுத்து ஒரு 11 பேருக்கு சாப்பாடும் வாட்டர் பாட்டிலும் வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கிரகம் பயணிக்கக்கூடிய இந்த 100 நாளைக்கு உங்களை பாதுகாத்து அந்த தர்மம் தலை காத்துரும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கிரகங்களும் அங்கே பயணிக்கும்போது அதுக்கான பரிகாரத்தை செஞ்சுருங்க. சரி, இந்த வைநாசிக தோஷம் அப்படின்னா என்னென்னா, நம்ம பிறக்கும்போது நம்ம என்ன வரம் வாங்கி வரோம், நம்ம என்ன கையில் எடுத்துகிட்டு வரோம், ஒன்றும் கிடையாது. தாய் கருவறையிலேருந்து நம்ம ரத்தமும் சதையுமாக வெளியில் வரும். ஆனால் பார்த்திங்கன்னா கர்ம தோஷத்தை நிறைய வாங்கிட்டு வந்திருப்போம். அது எப்போ தெரியும் அப்படின்னா, குழந்தை பருவத்தில் தெரியாது. வளர வளர தான் நம்மளுடைய கர்ம தோஷம் என்ன அப்படிங்கிறத நல்ல ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் உங்கள் ஜாதகத்தை காட்டினீங்கன்னா எவ்வளோ கர்மா உங்களுக்கு இருக்குது, போன ஜென்மத்தில் மிச்சம் வச்சுருக்க கர்மா எவ்வளோ இருக்குது, அதை நீங்கள் இந்த ஜென்மத்தில் எப்படி கழிக்கணும் அப்படிங்கிறத கணித்து சொல்லிடுவார் ஜோதிடர். அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வந்த கர்மாவில் ஒரு கர்மா தான் இந்த வைநாசிக தோஷ கர்மா. இப்படி உங்கள் ஜாதகத்தில் இந்த வைநாசிக நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா நீங்கள் சுத்தமான கர்மாவோட, அதாவது வைநாசிக தோஷம் இல்லாத ஒரு கர்மாவோட தான் வந்துடுங்க அப்படிங்கிறது விஷயம். இருந்தாலும் கோச்சாரத்தில் அந்த வைநாசிக நட்சத்திர பாதத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அதனுடைய தாக்கம் அதிகப்படியாகவே இருக்கும். ஏன்னா கிரகங்கள் அதனுடைய திசாபுத்தி நடத்தும் போது கூட உங்களால் கொஞ்சம் அந்த கர்மாவை கழிச்சிட முடியும். சுத்தமாக இல்லை, அந்த இடத்துல கிரகங்கள் கோச்சாரத்தில் வருது அப்படிங்கும்போது நீங்கள் பிறந்ததுலேருந்து அந்த கிரகங்கள் உங்கள் கோச்சாரத்தில் அந்த கிரகங்கள் சுழலுற வரைக்கும், அந்த நட்சத்திர பாதத்தை கடக்கிற வரைக்கும் என்னென்னலாம் தப்பு பண்ணீங்களோ அதுக்கான தண்டனையை அந்த டயத்தில் நீங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் குழந்தையாக பிறந்துறீங்க, உங்கள் ஜாதகம் சுத்தமாகவே இருக்குது.
ஒரு 20 வயசை நீங்கள் நெருங்கும்போது அந்த கோச்சாரத்தில் சனி பகவான் வர்றாருன்னு வச்சுங்க. இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து இந்த 20 வருஷங்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாச்சும் தேவையில்லாத தீவினைகள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சனி பகவான் அந்த வைநாசிக தோஷத்து மூலயமா உங்களை பழி தீர்த்துப்பார். இப்படி தான் ஒவ்வொரு கிரகங்களும் அங்கே பயணிக்கும்போது அவங்கவுங்க காரகத்துவமாக நீங்கள் என்ன தவறு பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான தண்டையை கொடுத்து செல்வாங்க. ஒரு உதாரணம், இப்போ ரொம்ப இந்த உதாரணத்தை சொல்ல வேண்டியதான ஒரு சூழ்நிலை. என்ன காரணம்னா, இப்போ நீங்கள் பிறந்து வளர்கிற வரைக்கும் எப்படியா இருந்தாலும் இந்த வளர்கிற காலகட்டத்தில் நீங்கள் பள்ளிக்கூடம் போகிற பிள்ளையாக தான் இருப்பீங்க. இந்த மாதிரி ஸ்கூல் போகும்போது வாத்தியாரை மதிக்காமல், வாத்தியாருக்கு துரோகம் பண்ணி, வாத்தியாரை திருப்பி பேசி, வாத்தியாருக்கு மரியாதை இல்லாமல் நடந்து, வாத்தியார் உடலையும் மனதையும் உங்களால் அவர் பாதிக்கப்பட்டால், குரு பகவான் இல்லையா அவர் உங்களுக்கு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு உங்களுக்கு 20 வயசுக்கு மேலே அந்த குரு பகவான் அங்கே பயணிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கடுமையான பாதிப்புகளை குரு பகவான் செஞ்சுட்டு போயிடுவார். நீங்கள் நினச்சி வேதனைப்படுற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருவார். என்ன நம்ம வாத்தியாருக்கு இப்படிலாம் பண்ணோமே, அதெல்லாம் தப்புன்னு அப்போ தெரில, இப்போ தெரியுது, பட்டால் தான் புத்தி வரும் போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திட்டு போயிடுவார் குரு பகவான் பயணிக்கும்போது. சரி, சூரிய பகவானுக்கு, அதாவது உங்களுடைய தகப்பனார் இல்லை தகப்பன் வழி உறவினர்களுக்கு ஒரு 20 வயசுக்குள்ளே உங்களுக்கே தெரியல, ஏதோ தெரியாமல் பண்ணியிருக்கலாம், இல்லை தெரிஞ்சும் சில துரோகங்கள், அப்பாவை வைத்து பேசியிருக்கலாம், சித்தப்பா வைத்து பேசியிருக்கலாம், இல்லை உங்கள் தாத்தா பாட்டியை கீழே தள்ளியிருக்கலாம், உங்கள் தாத்தாவை அடிச்சிருக்கலாம், இல்லை தகாத வார்த்தைகளால் திட்டியிருக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே சூரிய பகவான், ஏன்னா சூரிய பகவான் வருஷத்துக்கு ஒரு முறை உங்கள் நட்சத்திரத்தை கிடப்பார். அந்த டயத்தில் நீங்கள் என்ன பாருங்கள், கண்டிப்பாக அதுக்கான தண்டனையை உங்களுக்கு கொடுத்துட்டு தான் அடுத்த நட்சத்திர பாதத்துக்குள்ளே என்ட்ரி ஆவார் சூரிய பகவான். இதே மாதிரி தான் தாயை நீங்கள் எதிர்த்து பேசியிருந்தாலும் கண்டிப்பாக சந்திர பகவான் மாதத்துக்கு ஒரு வாட்டி பயணிப்பார். அந்த நேரத்தில் உங்களை பழி தீர்த்து செல்வார் அந்த நட்சத்திரம் மூலியமாக. இந்த மாதிரி உங்கள் உடலையும் மனதையும் வதைக்காமல் போக மாட்டார். இது உங்களுக்கு மாதம் சந்திர பகவான் பயணிக்கும்போது மாதம் வரனால அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். சரி, இதெல்லாம் ஒரு வகையில் இருக்கட்டும். அடுத்து நீங்கள் வளரும்போது இந்த நண்பர்கள் தான் உங்களுக்கு, இந்த வைநாசிக நட்சத்திர நண்பர்கள் தான் உங்களுக்கு நண்பர்களாக வருவாங்க. அதாவது உங்களோட யாரெல்லாம் நட்பில் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நட்சத்திரத்துக்கு 88வது நட்சத்திர பாதத்தில் பிறந்தவங்க தான் உங்கள் நண்பர்களாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் புரட்டாதி 1ஆம் பாதத்தில் பிறந்துட்டிங்கன்னா, மூலம் 4ஆம் பாதத்து ஆளுங்க தான், அதான் மூலம் 4ஆம் பாதத்தில் பிறந்த ஜாதகர் தான் உங்களுக்கு நண்பராக இருப்பாங்க. அதே போல் பூரட்டாதி 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால், பூராடம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்த ஜாதகர்கள் தான் உங்களுக்கு நண்பர்களாக இருப்பாங்க. ஏன்னா நண்பர்கள் மட்டும்தான் உங்களை பழிவாங்க முடியும். திடீர்னு ஒருத்தன் வானத்துலேயும் குதிச்சு வந்து உங்கள்கிட்ட உறவாடி உங்களை கெடுக்க முடியாது. உங்கள் கூடயே இருந்து பழகி அதுக்கப்புறம் தான் உங்களை பழிவாங்க முடியும். இதே கான்செப்ட் தான் அந்த வைநாசிக தோஷமும். ஒரு நண்பர் குருவும் கேதுவும் நண்பர்கள் தான். ஆனால் பாருங்கள், இந்த குருவோட நட்சத்திரத்துக்கு கேதுவோட நட்சத்திரம் தான் அங்கே வைநாசிக தோஷத்தை ஏற்படுத்துது. இந்த வைநாசிக தோஷம்னு பார்த்திங்கன்னா, நம்ம பிறந்த நட்சத்திரத்துலேருந்து 22வது நட்சத்திரத்தின் லாஸ்ட்டு பாதம். அப்போ அந்த 22வது நட்சத்திரத்துலேருந்து உங்கள் நட்சத்திரத்தை எண்ணிங்கன்னா 7வது நட்சத்திரமாக வரும். பொதுவாகவே இந்த 7வது நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரத்துலேருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு எண்ணும்போது 7வது நட்சத்திரமாக வரும்போது அந்த நட்சத்திரம் பழிவாங்கக்கூடிய நட்சத்திரம், அதாவது வதைப்படக்கூடிய நட்சத்திரம்னு அர்த்தம். அப்போது 22வது நட்சத்திரமான உங்களுடைய நண்பர்களால் நீங்கள் வதைப்பட போகிறீங்க. ஏன்னா இப்போ பூராடம் 1ஆம் பாதத்தில் நீங்கள் பிறந்துட்டீங்க, உங்களுக்கு 22வது நட்சத்திரம் மூல நட்சத்திரமாக வரும். அப்போ அந்த மூல நட்சத்திரத்துலேருந்து எண்ணிங்கன்னா உங்கள் நட்சத்திரம் 7வது நட்சத்திரமாக வரும். இதனுடைய கான்செப்டே என்ன அப்படின்னா, உங்கள் நட்சத்திரத்துலேருந்து 22வது நட்சத்திரத்துக்காரங்க நண்பர்களாக வந்தால் அவங்க தான் உங்களை பழி வாங்குவாங்க, அவங்க தான் உங்களை சித்திரவதை செய்வாங்க, அவங்களால தான் நீங்கள் வதைப்படணும் அப்படிங்கிறதான் இந்த விஷயம். இப்போது ஒரு குற்றவாளிங்கிறவர் யாரால் வதைப்படணும்? போலீஸால் தான் வதைப்படணும். அதே போல் தான் இந்த ஜென்ம நட்சத்திரத்துக்காரங்க யாரால் வதைப்படுவாங்கன்னா அவங்களுடைய 22வது நட்சத்திரத்துக்காரங்களால் தான் வதைப்படுவாங்க. சரி, இது ஒரு பக்கம் போகட்டும். நண்பர்கள்ட்ட நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து அவங்கள்ட்டேருந்து உங்களை பாதுகாத்துக்கோங்க. 2வது, நண்பர்கள் மூலயமா நீங்கள் கூட்டு தொழில் செய்யணும், பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணணும் அப்படின்னா 2 பேர் ஜாதகத்தை வாங்கிட்டு போய் ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுத்து பாருங்கள். ஜோதிடர் சரி 2 செய்யலாம், 2 பேரும் இணைந்து
கூட்டுத்தொழில் செய்யலாம் அப்படின்னா செய்யுங்க. என்ன காரணம்னா, உங்களுக்கு அவர் வைநாசிக நட்சத்திரமாக வந்துட்டார்னா, அவருக்கு நீங்கள் விதை நட்சத்திரமாக வந்துடுவீங்க. அப்போ என்ன பண்ணுவார், நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு தொழில் துவங்கும்போது உங்களுடைய பணத்தையும் சேர்த்து சுருட்டிட்டு போயிடுவார் உங்கள் பார்ட்னர். அப்படி இல்லைன்னா ஒரு கட்டத்தில் உங்களுக்கான ஷேரை கொடுத்து உங்களை கழட்டி விட்டுருவார். எப்படியோ உங்களுக்கு இந்த வரமா எப்படி இருந்தாலும் உங்கள் நண்பர்களால் நீங்கள் உடலாலும் மனதாலும் வதைப்படணும் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தின் விதி. அதனால் நண்பர்களோடு சேர்ந்து கூட்டுத்தொழில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து உங்கள் ஜாதகத்தையும் உங்கள் நண்பரோட ஜாதகத்தையும் கொடுத்து செய்யலாமான்னு கேட்டுங்க. கூட்டுத்தொழில் செய்யலாமான்னு. செய்யலான்னா தாராளமாக செய்யலாம். அடுத்து நீங்கள் யாருனாலாம் சித்திரவதைப்படுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் உங்கள் அப்பாவுக்கோ உங்கள் அம்மாவுக்கோ மூல நட்சத்திரமோ அதாகப்பட்டது. நீங்கள் புரட்டாதி 1ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால் உங்கள் அப்பாவுக்கோ உங்கள் அம்மாவுக்கோ மூல நட்சத்திரம் 4ஆம் பாதமானு பாருங்கள். அப்படி இல்லைன்னா அவங்களால எந்த தோஷமும் கிடையாது. அவங்க மிகச்சிறந்த தாய்க்கும் மிகச்சிறந்த தந்தையாகவும் உங்களுக்கு இருப்பாங்க. மிகச்சிறந்த தாயாகவும் மிகச்சிறந்த தந்தையாகவும் உங்களை வழி நடத்துவாங்க. அதே போல் உங்களுக்கு புரட்டாதி 2, 3, 4ஆம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்கள் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ பூராடம் 1, 2, 3ஆம் பாதமானு பாருங்கள். அப்படி இருந்தால் அவங்களால நீங்கள் சில தவிர்க்க முடியாத மனவேதனையும் உடல் வேதனையும் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அவங்களால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மன உளைச்சலும் பண இழப்பும் உடல் ரீதியாக சில உபாதைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு. அப்படி இல்லைன்னா அடுத்து பாருங்கள், உங்களுடைய கூட பிறந்த சகோதரன், அண்ணன் தம்பி இல்லை அக்கா தங்கச்சி, இவங்களுக்கு யாருக்காச்சும் இந்த அமைப்பு இருக்கான்னு பாருங்கள். அவங்களுக்கும் இல்லைன்னா அவங்களாலேயும் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. அவங்களுக்கு இருந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்படுவீங்க. அது எப்படி வேணாலும் அவங்க உங்களை பாதிக்கப்பட வைப்பாங்க. அவங்களால் நீங்கள் கண்டிப்பாக பாதிப்பு அடைவீங்க. அது உங்கள் மனதையும் உடலையும் பாதிக்கப்படும். கண்டிப்பாக பண இழப்பும் அதனால் ஏற்படும். இதெல்லாம் கூட ஒரு காலகட்டத்துக்கு மேலே உங்களை பாதிக்காது. ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய கர்மா ரொம்ப வலுவாக இருந்து நீங்கள் உங்கள் மனைவினால் பாதிக்கப்படணும். மனைவிக்கும் உங்களுக்கும் தொடர்ந்து இந்த வைநாசிக தோஷத்தினால மனைவி உங்களை சித்திரவதைப்படுத்தணும், இல்லை நீங்கள் உங்கள் மனைவியை தொடர்ந்து சித்திரவதைப்படுத்தணும் அப்படின்னா, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரமான மூல நட்சத்திரத்து பெண்ணை நீங்கள் எக்காரணம் கொண்டும் திருமணம் பண்ணக்கூடாது. பொதுவாகவே அரேஞ்சு மேரேஞ்சு, அதே வீட்டில் பையனுக்கு பொண்ணோ பொண்ணுக்கு பையனோ பார்த்தாக்கா கண்டிப்பாக வீட்டில் பெரியவங்க பார்க்கும்போது ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பொருத்தம் பார்ப்பாங்க. அதனால் பெரும்பாலும் 100க்கு 99% இந்த மாதிரி தப்பு ஏற்படுறதுக்கு, அதாவது தவறுதலாக ஜாதக பொருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுலேயும் ஏதோ 1, 2 தவறுகளாக நடக்கலாம் கவனக்குறைவினால். ஆனால் 100% எந்த ஜோதிடரும் நல்ல கற்றறிந்த ஜோதிடர்கள் வித்வான்கள் இந்த மாதிரி வைநாசிக நட்சத்திரத்தையும் ஜென்ம நட்சத்திரத்தையும் இணைக்க மாட்டாங்க. வைநாசிக நட்சத்திரத்துக்கு ஜென்ம நட்சத்திரம் வதை நட்சத்திரமாக வரும். இந்த வதை நட்சத்திரத்துக்கு வதை நட்சத்திரத்துக்குன்னு, அதாவது ஜென்ம நட்சத்திரத்துக்குன்னு ஒரு வதை நட்சத்திரம் இருக்குது. அது பொதுவாகவே உங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம்னா அதுலேருந்து 7வது நட்சத்திரம் உங்களுக்கு வதை நட்சத்திரம், அதையும் கவனிக்கணும். ரோகிணி நட்சத்திரம் உங்களுக்கு வதை நட்சத்திரமாக வரும். அதுலேயும் கிரகங்கள் நின்று திசாபுத்தி நடத்தலாம், உங்களுக்கு ரொம்ப கடுமையான தோஷத்தை உண்டு பண்ணும். உங்களுக்கு வரக்கூடிய மனைவி பொதுவாக அரேஞ்சு மேரேஜ்னால் அதெல்லாம் பார்த்து தான் செய்வாங்க. பொதுவாக லவ் மேரேஜுன்னு பண்ணும்போது யாருமே ஜாதகத்தை பார்த்துட்டு லவ் பண்ண போகிறது கிடையாது. அப்போது எதிர்பாராத விதமாக தெரியாமல் நீங்கள் லவ் பண்ணுற பையனோ அல்லது பொண்ணோ உங்கள் நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரமான 4ஆம் பாதம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்க கண்டிப்பாக உங்களை வதை செய்ய போகிறாங்கன்னு அர்த்தம். அவங்களால தான் நீங்கள் தினம் சித்திரவதைப்படுவீங்க. மனைவியே 22வது நட்சத்திரமாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? கால கொடுமை இல்லையா? டெய்லி, ஏன்னா பொழுது ஒரு 24 மணி நேரத்தில் மனைவி கூட நீங்கள் இருக்கிறது 15 மணி நேரம், குறைச்சலாக ஒரு 12 மணி நேரம்னாலும் மனைவி கூட தான் இருப்பீங்க, இல்லை கணவன் கூட தான் இருப்பீங்க. பெண்ணாக இருந்தால் கணவன் கூட இருப்பீங்க. அப்போது 2 பேருக்கும் ஏக பொருத்தமாக இருக்கும். இவங்க அவங்கள வைகிறது, அவங்க இவங்கள வைகிறது, உன்னால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்ட அப்படிங்கிறது, வாய் வழியாக சண்டை போட்டுக்கிறது, அப்புறம் ஒரு கட்டத்தில் கை கலப்பாகிறது, அப்புறம் ஆயுதங்களால் தாக்கிக்கிறது, பாத்திரம் பண்டெல்லாம் பறக்குது பாருங்கள். இந்த மாதிரி வைநாசிக தோஷம் ஏற்படுற குடும்பத்தில் தான் இந்த மாதிரிலாம் பாத்திரங்கள்லாம் பறக்கும் அப்படியே. ஏன் அப்படின்னா, இந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரத்தை
திருமணம் பண்ணியிருப்பீங்க. இல்லை 22வது நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரம் 7வது நட்சத்திரத்தை சேர்த்து வச்சுருப்பாங்க. இப்படி எதிரும் புதிருமான நட்சத்திரங்களை அங்கே இணைத்து இது வேதை தோஷமாகி வேதை பொருத்தம் இல்லாமல் ஒருத்தரை ஒருத்தர் தாக்கி கொண்டு தினம் தினம் ரணவேதனையும் மனவேதனையும் அடைஞ்சு அதனால் உடல் உபாதைகள் ஏற்படுறது. அதாவது பொதுவாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்துட்டீங்க. உங்களுக்கு 22வது நட்சத்திரமான மூல நட்சத்திரம் யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். பொதுவாக நீங்கள் உங்களுடைய உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு திருமணம் ஆன பிறகு உங்களோட மாமியாவாக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், இல்லை உங்கள் மாமனார் வகை உறவினர்களாக இருக்கலாம். சும்மா பேச்சு வாக்கில் உங்கள் நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்டு பாருங்கள். அவங்களுடைய நட்சத்திரம் உங்கள் நட்சத்திர பாதத்திலேருந்து 88வது நட்சத்திர பாதமாக வந்தால் அவங்கள்ட்டேருந்து நீங்கள் விலகியே இருங்க. அது உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் உங்களோட பொருளாதாரத்துக்கும் ரொம்ப பாதுகாப்பான ஒரு விஷயமாக இருக்கும். எப்படி நீங்கள் கணக்கெடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பூரட்டாதி 1ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால் அவங்களுக்கு மூலம் 4ஆம் பாதமாக வரும். உங்களுக்கு பூரட்டாதி 2, 3, 4ஆம் பாதமாக இருந்தால் உங்களுடைய உறவினர்கள் ஜாதகத்தில் பூராடம் 1, 2, 3ஆம் பாதமாக வரும். அப்படி வந்துச்சுன்னா அவங்கள்ட்டேருந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் காலம் முழுக்க. சரி, இது எல்லாமே இருக்குங்க. இதுலேருந்து விடுதலை ஆகிறதுக்கும் இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கும் எந்த ஒரு கோயிலும் இல்லையா, பரிகாரம் இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. எல்லாத்துக்குமே விமோச்சனம் உண்டு. விமோச்சனம் இல்லாமல் எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. பேசி தீர்க்க முடியாத விஷயமே எதுவுமே கிடையாதுங்க. பேசினால் தீரக்கூடிய விஷயங்கள் ஏராளம் இருக்குது. நம்ம அதெல்லாம் பேசி தீர்க்கிறதே கிடையாது. நம்ம முறைச்சிக்கிட்டு முட்டிக்கிட்டு வம்பு வழக்கு இப்படி தான் போயிட்டுருக்கோம். தவிர எதையுமே பேசி சுமூகமாக தீர்க்கிறதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சுமூகமாக தீர்க்கக்கூடிய ஒரு வைநாசிக தோஷம்தான் இந்த தோஷம். உங்களுக்கு யாராச்சும் மனவேதனையும் ரணவேதனையும், அதான் உங்களை யாராச்சும் வேதனைப்படுதுன்னா அவங்கள கூப்பிட்டு, எப்பா எனக்கு என்னப்பா பிரச்சனை, ஏன்பா இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு முதல்ல பேசுங்க. பேசினால் தீராத பிரச்சனையே கிடையாதுங்க. சரி, இது ஒரு பக்கம். அடுத்தது இந்த வைநாசிக தோஷத்துக்கான கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோலியனூர் வாலீஸ்வரர். இந்த கோயிலுக்கு நீங்கள் என்றைக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் பூரட்டாதி. நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தை அன்னைக்கே கிளம்பி போயிடக்கூடாது. நான் சொல்கிற எல்லாமே உங்களுக்கு வைநாசிக தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பாருங்கள். அன்னைக்கு தான் நீங்கள் இந்த கோயிலுக்கு பரிகாரத்துக்காக போகணும். ஜென்ம நட்சத்திரத்துக்குன்னு ஒரு கோயில் உண்டு. அது நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு தர்றேன். இப்போதைக்கு இந்த வைநாசிக தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய உங்கள் நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரமான மூல நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பாருங்கள். மூல நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு நீங்கள் இந்த வாலீஸ்வரரை போய் வழிபட்டு வாருங்கள். இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும்போது பக்கத்திலே உங்களுக்கு குலதெய்வம் இருந்தால் குலதெய்வம் கோயிலுக்கு போய் இந்த வைநாசிக தோஷம் இருக்குதுன்னு அதனால் வாலீஸ்வரர் கோவிலுக்கு போகிறோம். குலதெய்வமே குலதேவதா என் கூடயே வந்து என்னை ஆசீர்வதித்து இந்த தோஷத்துலேருந்து நிவர்த்தி பண்ணி கொடுங்க. உன் குலத்தில் நான் பிறந்துட்டேன், என் குலத்தையும் என் குடும்பத்தையும் வாழ்வாங்கு வாழையடி வாழையாக நாங்கள் வாழ்கிறதுக்கு இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணி கொடு அப்படின்னு குலதெய்வத்திட்ட ஒரு சங்கல்பத்தை வச்சு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு மாலையை வாங்கி போட்டுட்டு வாங்க. அப்படி போக முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் ஒரே தெய்வம் குலதெய்வம். ஏன்னா உங்கள் குலத்தில் உள்ளவங்க தான் அங்கே சரணாகதியில் இருப்பாங்க. உங்கள் குலத்தில் ஏற்கனவே உங்கள் குலத்தை வாழையடி வாழையாக இறந்தவங்க பூரா அந்த குலதெய்வத்துக்கிட்ட தான் குடியிருப்பாங்க. அதனால் நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க. அதை எப்படி செய்யணுன்னா, நீங்கள் பரிகாரத்துக்காக கோவில் கிளம்புறீங்க இல்லையா, அதுக்கு முன்னதாக வீட்டில் ஒரு தாம்பாளத்தில் லட்சுமி விளக்குன்னு சொல்லக்கூடிய காமாட்சி விளக்கை நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ விட்டு தீபம் ஏற்றுங்க. அந்த தீபத்திரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சுத்திரியும் தாமரை தண்டு திருநூலும் கலந்ததாக இருக்கணும். ரெண்டையும் கலந்து தீபத்தை ஏற்றுங்க. பக்கத்துலேயே ஒரு எலுமிச்சங்கனியை வைங்க, 2 பத்தி கொளுத்தி வைங்க, 2 வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சு ஒரு சூடம்பத்தி சாம்பிராணி ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. உன் குலத்தில் பிறந்துட்டேன் தாயே, நான் இந்த மாதிரி வைநாசிக தோஷத்தால் என்னுடைய பொன் பொருள் உடல் எல்லாமே தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத அலைச்சலும் தேவையில்லாமல் தண்டமாக செலவாகுது. ஆகையினால நான் இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக வாலீஸ்வரர் கோயிலுக்கு போகிறோம். நீங்களும் என் கூடயே வந்து எனக்கு உதவிகரமாக இருங்க அப்படின்னு சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு கோவிலுக்கு கிளம்புங்க.
நீங்கள் இப்போ போகிறது புரட்டாதி பூராட நட்சத்திரத்துக்கு வைநாசிக நட்சத்திரமாக வரக்கூடிய மூல நட்சத்திரத்துக்கு பரிகாரத்துக்காக போகிறீங்க. மூல நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான். கேது பகவான் அப்படின்னாலே தடை தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம்தான். ஆகையினால் நீங்கள் பரிகாரத்துக்கு கிளம்பும்போது கொள்ளு வாங்கி ஊற வச்சு அதில் சுண்டல் பயிர் செஞ்சுக்கோங்க. கொள்ளு சுண்டல் பண்ணிக்கோங்க. ஒரு 11 தொன்னை வாங்கிக்கோங்க. கொள்ளு சுண்டல் பண்ணிக்கிட்டு அதை ஒரு வாளியில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே போல் கேதுவோட திசை 7, குருவின் திசை 16. அப்போ 16ம் 7ம் 23 புது அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. குரு என்றாலே நெய் வந்துடணும். கேது என்றாலே அங்கே இழுப்பு எண்ணெய் வந்துடணும். அப்போ நெய்யும் இழுப்பு எண்ணெயும் வாங்கி அதை மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த 23 அகல் விளக்குக்கு ஏற்றுற மாதிரி. அதே போல் இந்த 23 அகல் விளக்குக்கும் தேவையான பஞ்சு திரிநூலும் தாமரைத்தண்டு திரிநூலும் பிணைந்து 23 திரிநூல் எடுத்துக்கோங்க. வாலீஸ்வரர் கோயிலுக்கு போய் கிழக்கு முகமாக தீபம் எரிகிற மாதிரி இந்த 23 தீபத்தையும் ஏற்றுங்க. ஏற்றிட்டு வாலீஸ்வரரை போய் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மனமுருக வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு அவருக்கு ஒரு மாலை போட்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அப்படியே பின்பக்கமாக சுற்றி வந்தீங்கன்னா அம்பாள் சன்னதி வரும். அம்பாளுக்கு ஒரு மாலையை போட்டு அவங்கள்ட்டையும் உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. நேராக கொடிமரத்துக்கு வாங்க. ஒரு 11 சுற்று சுற்றுங்க. இந்த கோவிலை முழுவதையும் உங்களால் 11 சுற்று சுற்ற முடியல அப்படின்னா அந்த சிவபெருமானையும் அம்பாலையும் இருக்கிற அந்த சன்னதியை 11 முறை சுற்றி வாங்க. இது எப்படியும் ஒரு 2 மணி நேரம் ஓடிடும். நேராக கொடிமரத்துக்கிட்ட வாங்க. சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கிட்டு நீங்கள் உள்ளே போனதுலேருந்து இந்த டைம் வரைக்கும் ஒரு 2.5 மணி நேரம் ஆயிருக்கான்னு பாருங்கள். அந்த மாதிரி 2.5 மணி நேரம் பூர்த்தி ஆகியிருந்தால் நீங்கள் அதுக்கப்புறம் கோவிலை விட்டு கிளம்புங்க. இல்லைனா குறைச்சலாக நீங்கள் ஒரு 2.5 மணி நேரம் கோவிலில் இருக்கிறது உங்கள் உடம்பில் உள்ள அந்த கெட்ட வைப்ரேஷனை நீக்கிட்டு உங்களுக்கு தேவையான மின்காந்த அலைகளை அங்கேருந்து அந்த வைப்ரேஷனை உடம்புல ஏற்றிக்கிட்டு நீங்கள் வரலாம். ஆகையினால 2.5 மணி நேரம் அந்த கோயிலில் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிட்டு வெளில வரும்போது அங்கே கோயிலில் இருக்கிறவங்களுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு 11 பேருக்கும் தொன்னையில் இந்த கொள்ளு சுண்டல் எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லையா, அதை வச்சு 11 பேருக்கு கொடுங்க. பிரசாதமாக கொடுங்க. கொடுத்துட்டு வெளியில் வரும்போது 11 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. 11 பேருக்கு சாப்பாடும் தண்ணீர் பாட்டிலும் வாங்கி கொடுங்க. சாப்பாடு வாங்கி கொடுத்தாலே தண்ணீர் பாட்டில் கண்டிப்பாக அங்கே வந்துடணும். தண்ணீரோடு சாப்பாடு கொடுத்தா தான் அது அன்னதானத்தில் சேரும். எந்த அளவுக்கு நீங்கள் தர்ம காரியங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கர்ம காரியங்கள் குறையும். தர்ம காரியங்களுக்கு பண்ணுறதுக்கும் காசு வேணும், கர்ம காரியங்கள் பண்ணுறதுக்கும் காசு வேணும். இப்போது நம்மளுடைய காசு வெற்றித்தனமாக செலவாகிறதுக்கும் பிரயோஜனமாக செலவாகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அந்த வைநாசிக தோஷம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட பொன் பொருள் ஆபரணம் சொத்து சுகம் உங்களோட உழைப்பு உங்களுடைய நடவடிக்கை உங்களோட அன்றாட வாழ்க்கை முறை இது எல்லாமே வெற்றித்தனமாக தேவையில்லாத எனர்ஜி வேஸ்ட் ஆகும், தேவையில்லாத பணம் வேஸ்ட் ஆகும், தேவையில்லாத பொருட்கள் வேஸ்ட் ஆகும். உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே உங்களோட பொருட்கள் எல்லாம் நாசமாக போகிறதுக்கு பேர் தான் இந்த வைநாசிக நட்சத்திரத்தின் வேலை. உங்களோட பொருளையும் புகழையும் எல்லாத்தையும் நாசப்படுத்தக்கூடிய வேலை தான் இந்த வைநாசிக நட்சத்திரத்தின் வேலை. ஆகையினால் நீங்கள் எந்த அளவுக்கு தர்ம காரியங்கள் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய கர்ம காரியங்கள் தேவையில்லாத செலவுகள் குறையும். சரி, இப்போ இந்த 11 பேருக்கு அன்னதானம் பண்ணுறீங்க இல்லையா, அவங்களுக்கு யாரை தேர்ந்தெடுத்து இந்த 11 பேருக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிந்தவர்கள், அதாவது சாப்பாட்டுக்கே இல்லாமல் வெயிட் பண்ணுறவங்க, நடந்து போக முடியாதவங்க, சாப்பாடு கொடுத்தா அவங்க இந்த சாப்பாட்டை தெய்வமாக நினைக்கிறவங்க. கேது என்றாலே பஞ்சம் பரதேசி இப்படி தான். அது ஒரு சாமியார் கிரகம். அந்த மாதிரி நபர்களாக பார்த்து 11 பேருக்கு சாப்பாட்டையும் வாட்டர் பாட்டிலையும் கொடுங்க. அவங்க சாப்பிட்றத பாருங்கள். அவங்க சாப்பிட்டுட்டு இந்த தண்ணியை குடித்தோன்னா அவங்க வயிறு நிறைஞ்சிரும். வயிறு நிறைஞ்சாலே மனசு தானாக நிறைஞ்சிரும். மனசு நிறைஞ்சாலே கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு தூக்கம் வந்துடும். அப்போது அவங்களுக்கு இந்த தூக்கம் வர்றதுக்கு முன்னாடி வாழ்த்துவாங்க. அதனால் அது உங்களுக்கு தெரியாது, மனதார வாழ்த்துவாங்க. அப்பா சாப்பாடு வாங்கி கொடுத்தாப்பா, அந்த மகராசா நல்லா இருக்கணும், நல்ல தூக்கம் வருது, மனசும் வயிறும் நிறைஞ்சிருச்சு அப்படின்னு நினைப்பார். யார் ஒருத்தரும் சாப்பிட்டவங்க வாய் வாழ்த்துதோ இல்லையோ, நம்ம வாயால் ஒருத்தங்க வாழ்த்தணும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணவே தேவையில்லை. அவங்க சாப்பிட்டு இந்த வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்னாலே சாப்பிட்ட வயிறு வாழ்த்த ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி அவங்களோட மனசும் மனசும் நிறைஞ்சி ஒரு வாழ்த்தை பெறும்போது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து தடங்களும் நீங்கி உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் வளர ஆரம்பிக்கும். வாழ்க்கை சுமூகமாக போகும். வாழ்க்கையில் வசந்தம் வீசுகிறத நீங்கள் உணர முடியும். இதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள்லாம் வசந்த காலமாகவே இருக்கும். இதை முடிச்சுட்டு நீங்கள் நேராக வீட்டுக்கு போகும்போது ஒரு விநாயகர் கோயிலில்
விநாயகருக்கு ஒரு தீபத்தை ஏற்றுங்க. விநாயகரை 3 முறை சுற்றி வாங்க. ஒரு நல்ல நெத்து தேங்காய் கையில் எப்போதும் கடைசியாக பரிகாரம் முடிக்கும்போது நான் எல்லா பதிவிலும் சொல்கிறது அப்படி தான். நல்ல நெத்து தேங்காவை கையில் வச்சுக்கோங்க. உங்கள் தலையை 3 முறை சுற்றி நல்ல ஸ்போர்ட்ஸாக அடித்து உடைச்சிருங்க. அந்த தேங்காய் எந்த அளவுக்கு சிதறி போகுதோ, சில்லு அந்த தேங்காய் சிதறி போயிடுச்சுன்னா உங்களுடைய தோஷங்களும் சிதறி போயிடும் அப்படிங்கிறது ஐதீகம். ஆகையினால விநாயகப் பெருமானை மூத்த கடவுளே, முதல் கடவுளே, நான் அந்த மாதிரி பரிகாரத்துக்கு போயிட்டு வந்தேன், இந்த தோஷமெல்லாம் என்னையோட நிவர்த்தி ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரார்த்தனை வச்சு அந்த தேங்காயை உடச்சி சில்லாக போன பிறகு நீங்கள் வீட்டுக்கு போங்க. வீட்டுலேருந்து கிளம்பும்போது எப்படி உங்கள் குலதெய்வத்தை வேண்டி கிளம்புனீங்களோ அதே போல் இப்போ போங்க. அந்த தீபம் எரிஞ்சிட்டு இருக்கான்னு பாருங்கள். எரியலைன்னா திரும்பவும் எண்ணெயை விட்டு தீபம் ஏற்றுங்க. ஏற்றி 2 பத்தியை கொளுத்தி வைங்க. கொளுத்தி வச்சு குலதெய்வத்திட்ட நன்றி சொல்லுங்கள். குலதெய்வத்துக்கு, அப்பா, தாயே, குலதேவதா, நான் போனேன், நல்லபடியாக முடிச்சிட்டேன், என் கூடயே நீங்கள் அதனால தான் இது நடந்தது, இல்லைனா இது நடந்திருக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது, ரொம்ப நன்றி என் குலதெய்வமே, உன் குலத்தில் பிறந்த என்னை காப்பாற்றிட்ட, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கிக்கோங்க. இந்த தீபச்சுடர் தான் உங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிறத மனசில் ஆவாகனம் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கிட்டு அந்த எலுமிச்சங்கனியை ஜூஸ் போட்டு யார் இந்த வைநாசிக தோஷத்துக்காக போனீங்களோ அவங்க முதல்ல குடிங்க. பாக்கி இருக்கிறவங்களுக்கு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுங்க. கொஞ்சம் இந்த தோலை, அதாவது இந்த எலுமிச்சம்பழ தோலை யார் கால் படாமல் கொண்டு போய் தூர போட்டுருங்க. இதிலேருந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசுவதை நீங்கள் உணர முடியும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த பதிவில் நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த குலதெய்வத்தை வீட்டுக்கு கூப்பிட்டு சாமி கும்பிட்றீங்க இல்லையா, நான் அந்த மாதிரி பரிகாரத்துக்கு போகிறேன் அப்படின்னு, இதுக்கு முன்னாடியே நீங்கள் அன்னைக்கு குளிச்சுட்டு காலையில் ஏதோ ஒரு விநாயகர் கோயிலில் போய் ஒரு தீபத்தை ஏற்றி விநாயகருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு தான் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தையே கூப்பிடணும். விநாயகரை மனதார வேண்டிட்டு விநாயகர்கிட்ட நல்ல சங்கல்பம், அதாவது நான் இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறேன், நல்ல எனக்கு ஆசீர்வதித்து என்னோடய வேண்டுதலும் பிரார்த்தனையும் பலிக்கணும், விநாயகப் பெருமானே, மூத்த கடவுளே, முதல் கடவுளே, உன்னை வணங்கிட்டு போகிறேன், என்னுடைய காரியங்கள் ஜெயமாகணும் அப்படின்னு விநாயகப் பெருமானுக்கு ஒரு தீபத்தையோ அல்லது சூடத்தையோ கொளுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வீட்டில் இந்த குலதெய்வத்தை வழிபட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு கிளம்பணும். நான் இதை முதலே சொல்ல மறந்துட்டேன். சரி, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதனால் நீங்கள் கண்டிப்பாக பலன் அடைய முடியும். என்ன காரணம்னா, என்னுடைய பதிவுகள் ஒரு பதிவு போல் இன்னொரு பதிவு இருக்காது. ஏதோ ஒரு பதிவு உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பதிவுகளாக உங்களுக்கு சேரும். அதே போல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும், வாழ்க வளமுடன்.